பாக்கியலட்சுமி சீரியல பாக்கியா ரொம்ப வருத்தமா இருக்காங்க. இங்க நடக்கிறது எல்லாமே தப்பாவே இருக்கு. எந்த தப்புமே அறியாத செல்விய ரொம்ப கஷ்டப்படுத்தி இருக்கோம். அப்படின்னு இந்த பக்கம் செல்வி ஆகாஷ் இப்படி பண்ணதுனால, பாக்கியா அக்காவுக்கு நாம ரொம்ப பெரிய துரோகத்தை பண்ணிட்டோம். அப்படின்னு பாக்கியாவுக்கு ஃபோன் பண்ணி மன்னிப்பு கேட்கலாம்னு செல்வி பாக்கியாவுக்கு ஃபோன் பண்ணி பாக்குறாங்க. ஆனா பாக்கியா என்ன பேசுறதுன்னே தெரியாததுனால, செல்வியோட காலை அட்டெண்ட் பண்ணவே இல்லை. இப்படி இருக்கும்போது செழியனும் கோபியும் சேர்ந்து பேசிக்கிறாங்க. நம்ம இனியா மேல எந்த தப்புமே இருக்காது. இந்த ஆகாஷ் தான் இனியா கிட்ட அத சொல்லி அதனை எதையாவது சொல்லி இனியா மனச மாத்தி இருக்கணும். அவனை விடக்கூடாதுப்பா அப்படின்னு செலியன் சொல்லும்போது, ஆமா, சிலியா கேவலம். ஒரு வேலைக்காரி பையன் அவன். அவன் நம்ம இனியா கூட பேசி பழகிறதா தப்பு. செலியா ரொம்ப தப்பு. அவனுக்கு நம்ம யாருன்னு காட்டணும். நம்ம யாருன்னு காட்டுற காட்டுல அந்த ஆகாஷ் இனிமே இனியா பக்கமே தலை வச்சு படுக்கக்கூடாது அப்படின்னு ரெண்டு பேரும் ரொம்ப கோவமா செல்வி வீட்டுக்கு போற. ஆனா இவங்க ரெண்டு பேரும் கோவமா ஆகாஷை பார்க்க போறது வீட்ல இருக்கிற யாருக்குமே தெரியாது. செல்வி வீட்டு வாசல்ல நின்னு செலியன் கத்துறான். டேய், ஆகாஷ் வாடா வெளியில அப்படின்னு வீட்ல ஆகாஷ் மட்டும் இருக்கான். இப்படி கத்துறதுனால ஆகாஷும் வெளியில வந்து பாக்குறான். செலியனும் கோபியும் சேர்ந்து சின்ன பையனும் கூட பார்க்காம ஆகாஷ போட்டு அடி அடின்னு அடிக்கிறாங்க. செலியன் பக்கத்துல கிடைக்கிற ஒரு உருட்டுக்கட்டையை எடுத்து ஆகாஷை சாத்து சாத்துன்னு சாத்துறான். அக்கம் பக்கத்துல இருக்கிறவங்க எல்லாரும் கூடிறாங்க. கோபியும் செலியனையும் தடுத்து ஆகாஷை காப்பாத்துறாங்க. கோபி எல்லார் முன்னாலையும் ஆகாஷ திட்டி அசிங்கப்படுத்துறாரு. இன்னொரு தடவை உன்னை இனியா பக்கம் பார்த்தேன், உன்னை உன் குடும்பத்தோட வச்சு எரிச்சிருவேன் அப்படின்னு எல்லாரும் முன்னாலையும் ஆகாஷ் உருட்டுக்கட்டையால போட்டு அடிச்சு அவனை மிரட்டிட்டு போறாங்க. கொஞ்ச நேரத்துல செல்வி வீட்டுக்கு வந்துடுறாங்க. ஆகாஷ் வீட்டு வாசல்லையே நின்னு அழுதுகிட்டு இருக்கான். அக்கம் பக்கம் எல்லாருமே நிக்கிறாங்க. செல்வி கிட்ட கூடி நிக்கிறவங்க கோபியும் செழியனும் ஆகாஷ் அடிச்சு திட்டி அவமானப்படுத்திட்டு போன விஷயத்த சொல்றாங்க. இத கேட்ட செல்வி அதிர்ந்து போயிடுறாங்க. செல்வி கோவத்துல கத்துறாங்க. என் பையனை எதுக்கு அடிச்சாங்க? என்ன தப்பு பண்ணா? சின்ன பையன் கூட பார்க்காம இப்படி போட்டு அடிச்சிருக்காங்களே. காதலிக்கிறது என்ன அவ்வளவு பெரிய தப்பா? என்ன பணக்கார வீட்டு பிள்ளைய காதலிச்சது தப்பா இருக்கும் அவங்களுக்கு? அதுக்கு இப்படி அடிப்பாங்களா? இன்னைக்கு அவங்கள சும்மா விடமாட்டேன் அப்படின்னு செல்வி கோவத்தோட பாக்கியா வீட்டுக்கு வராங்க. வாசல்ல நின்னு செல்வி கத்துறாங்க. பாக்கியா அக்கா, பாக்கியா அக்கான்னு பாக்கியா. வீட்ல இல்ல கோபி, செலியன், ஈஸ்வரி மூணு பேரும் வெளியில வராங்க. கோபி, உடனேயே என்ன நினைச்சிட்டு இருக்க? எதுக்கு இங்க வந்து இப்படி கத்தி கூப்பாடு போடுற? உடனே செல்வி, போதும் நிறுத்துங்க சார். என்ன நினைச்சுக்கிட்டு இருக்கீங்க? நீங்க எதுக்கு என் பையனை வீட்ல வந்து அடிச்சீங்க? என் பையன் என்ன தப்பு பண்ணான்? என்ன உங்க பொண்ணை ஏமாத்திட்டு ஓடி போயிட்டானா? இல்ல உங்க பொண்ணுகிட்ட இருந்து பணம் நகைய வீட்ல இருந்து எடுத்துட்டு வா அப்படின்னு உங்க பொண்ணுகிட்ட இருந்து பணத்தையும் நகையையும் வாங்கிக்கிட்டு உங்க பொண்ணை ஏமாத்திட்டு விட்டுட்டு போயிட்டானா? காதலிச்சாங்க, அதுதானே என்னை என் வீட்ல வச்சு அவ்வளவு தூரம் அசிங்கப்படுத்துனீங்க. என் மகனை திட்டுனீங்க. அதோட விட்டுற வேண்டியதுதானே? என் வீட்டுக்கே வந்து என் பையனை உருட்டுக்கட்டையால போட்டு அந்த அடி அடிச்சிருக்கீங்க. குடும்பத்தோட கொளுத்திருவோம்னு மிரட்டி இருக்கீங்க. அதெல்லாம் சொல்றதுக்கு நீங்க யாரு சார்? அவன் ஒன்னும் சின்ன பையன் கிடையாது சார். அவனும் தோளுக்கு மேல வளர்ந்த பையன்தான். என்னோட சொல்லுக்கு கட்டுப்பட்டு நீங்க அவனை போட்டு அந்த அடி அடிச்சப்பவும் அமைதியா அடி வாங்கிக்கிட்டு இருந்திருக்கான். அவனால உங்களை திருப்பி அடிக்க ஒரு நிமிஷம் கூட ஆகாது. அதுக்கப்புறம் உங்க மானம் காத்துல பறந்து போயிருக்கும். ஆமா, நான் தெரியாமத்தான் கேட்கிறேன். உங்களுக்கு என்ன சார் தகுதி இருக்கு? இதை கேட்ட ஈஸ்வரியும் செழியனும், என்ன நினைச்சுக்கிட்டு இருக்க? என் பையனை பார்த்து என்ன தகுதி இருக்குன்னு கேட்கிற அப்படின்னு ஈஸ்வரி கேட்கும்போது செழியன், இங்க பாரு, மரியாதையா வீட்டை விட்டு வெளியில போயிடு. ஒரு வீட்டு வேலைக்காரி இவ்வளவு திமிரா பேசுவியா? நீ யாரு எங்க அப்பாவை இப்படி அவமானப்படுத்தி பேசுறதுக்கு அப்படின்னு செழியன் கேட்கும்போது உடனே செல்வி அடச்சி, போதும் நிறுத்து. உங்க வீட்ல வேலை பார்க்கிற வேலைக்காரி தான். நான் உங்க எல்லாத்தையும் ஒரு உறவுக்காரங்களா நினைச்சு தம்பி, சாரு, அம்மான்னு மரியாதை கொடுத்திருக்கேன். என்னைய பத்தி பாக்கியா அக்காவுக்கு நல்லா தெரியும். ஏன்பா செழியா? ஆமா, நீ எல்லாம் வந்து பேசுறியே. உனக்கு என்ன தகுதி இருக்குன்னு நீ பேசிக்கிட்டு இருக்கிற? நீ எல்லாம் ரொம்ப ஒழுக்கமான ஆளா பாக்கியா? அக்கா வளர்த்த பையன்தானே நீ. ஆனா நீ ரொம்ப ஒழுக்கமா நடந்துகிட்டியா? பணக்கார வீட்டு பையன் தப்பு பண்ணா வெளியில வராதுன்னு நினைச்சியா? ஒரு பொண்ணை காதலிச்சு கல்யாணம் பண்ணிக்கிட்ட, ஒரு பிள்ளையவும் பெத்துக்கிட்ட, அத்தோட சும்மா இருந்தியா?
இன்னொருத்திய சைடுல லவ் பண்ணிட்டு தானே இருந்த நீ. அந்த பிள்ளை கூட வாழ்ந்து இருக்குன்னு வீட்ல வந்து அசிங்கப்படுத்தல. உன் முதுகுக்கு பின்னாடி அவ்வளவு அழுக்கு இருக்கு இல்லையா? அது எல்லாத்தையும் விட்டுட்டு என் பையனை வந்து அடிக்க வந்துட்ட நாங்க எல்லாம் ஏழைங்கிற நினைப்புல தானே இப்படி அதிகாரமா தெரியுறீங்க அப்படின்னு செலியனை விட்டு கிளின்னு கிழிச்சிட்டு இப்ப கோபிய பார்த்து கேக்குறாங்க. ஏன் சார்? கோபி சார், நீங்க ரொம்ப ஒழுங்கா சார். உங்கள மாதிரி ஒரு ஆளு இந்த உலகத்திலேயே இருக்கக்கூடாது சார். நல்ல மனுஷி பாக்கியா இருக்கான். அந்த மனுஷிய ஏமாத்தி வாழ்நாள் ஃபுல்லா அடிமை மாதிரி வச்சிருந்தீங்க. கடைசி நேரத்துல அவங்களுக்கே தெரியாம டிவோர்ஸ் பண்ணிட்டு அவங்கள ஏமாத்தி விட்டுப்புட்டு இன்னொருத்தவங்களை லவ் பண்றோங்கிற பேர் வழியில கல்யாணம் பண்ணிக்கிட்டீங்க. நீங்க செஞ்சது மட்டும் என்ன சார்? ஒழுக்கமா என் பையன் இனியா அவள் லவ் பண்ணிட்டான். ஒரு பொண்ணும் ஒரு பையனும் லவ் பண்றது தப்பா இல்ல? இல்ல இல்ல, என் பையன் உங்க பொண்ணை லவ் பண்ணதுதான் தப்பு. ஏன்னா நீங்க பணக்காரங்க, நாங்க உங்க வீட்ல வேலை செய்யறவங்க. என் பையன் ரொம்ப ஏழ்மையான வீட்டு பையன். அதனால தானே இவ்வளவு திமிரா வந்து எங்க வீட்ல அடிச்சீங்க. இதே பாக்கியா அக்காவுக்கு ஒரு அண்ணனோ தம்பியோ இருந்திருந்து எதுக்கு என் தங்கச்சியை விட்டு டைவோர்ஸ் பண்ணிட்டு இன்னொரு பொண்ணை கல்யாணம் பண்ணிக்கிட்ட அப்படின்னு உங்களை ரோட்ல இழுத்து போட்டு அடிச்சிருந்தா உங்களுக்கு அசிங்கமா இருந்திருக்கும்ல? இப்ப கூட என்ன பண்ணிக்கிட்டு இருக்கீங்க? டைவோர்ஸ் பண்ணி வேணாம்னு விட்டுட்டு போன முன்னாள் மனைவி வீட்ல வந்து தங்கி இருக்கீங்க, உட்கார்ந்து சாப்பிட்டுட்டு இருக்கீங்க. இதை விட மானக்கேடு ஒண்ணுமே இல்ல சார். நீங்க எல்லாம் மத்தவங்களை பத்தி பேசுறதுக்கு தகுதியே கிடையாது. அப்பாவும் பையனும் ஒரே மாதிரி. நீங்களும் 2 பொண்டாட்டி செழியனும் கட்டுன பொண்டாட்டி இருக்கும்போதே வேற ஒரு பொண்ணை தேடி போனான். இதெல்லாம் ரொம்ப நியாயம். என் பையன் லவ் பண்ணது உங்களுக்கு அவ்வளவு பெரிய குற்றமா போச்சா? என்னை அவமானப்படுத்துனீங்க, வேலைக்காரின்னு பேசி கேவலப்படுத்துனீங்க. காசு புடுங்கிறதுக்காக பையனை வச்சு லவ் பண்ண விட்டுருக்கோம் அப்படின்னு இந்த அம்மா என்னென்ன பேச்சு பேசினாங்க. அதோட விட்டுற வேண்டியது தானே. எதுக்கு என் வீட்ல வந்து அடிச்சீங்க? நானும் 10 பேரை கூட்டிட்டு உங்க வீட்டுக்கு வரட்டுமா? போலீஸ்ல போய் கம்ப்ளைண்ட் கொடுக்கட்டுமா? ஏன்யா, உன் மேல எத்தனை பிரச்சனையா இருக்கு? நீங்க பண்ணியிருக்கிற எல்லா தப்புகளுக்கும் கம்ப்ளைண்ட் கொடுத்தோம்னா நீங்க ஆயுசு பூரா ஜெயில்ல தானியா கிடக்கணும். பிரியாணில கெட்டுப்போன மாமிசத்தை கலந்து அதை சாப்பிட்ட 500 பேரையும் கொல்ல பார்த்தீங்க. நீங்க எல்லாம் ஒரு நல்லவன். இன்னைக்கு என்னமோ ராதிகா மேடம் விட்டுட்டு போய் நல்லவன் மாதிரி திருந்துட்டது மாதிரி வேஷம் போட்டுக்கிட்டு இருக்கீங்க. இல்லைன்னா இந்த நிமிஷம் வரைக்கும் பாக்கியா அக்காவுக்கு கெடுதல் தானே பண்ணிக்கிட்டு இருப்பீங்கன்னு சொல்லுறாங்க. உங்களுக்கு பிடித்தமான சீரியல் ப்ரோமோக்கள், திரை விமர்சனங்கள் மற்றும் சினிமா தகவல்களை தெரிஞ்சுக்க எங்களோட தமிழ் சினிமா சேனலை மறக்காம இப்போதே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.